வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. திருச்செந்தூர் முருகனை நினச்சி நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டிலையோ இல்லாட்டி நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தபடியோ உச்சரித்து மனதார உள்ள முருகி வேண்டிக்கிட்டால் நீங்கள் நினச்சது நடக்கும். இன்றைக்கி இருக்கிற இந்த அவசர உலகத்தில் நேரம் ஒதுக்கி கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுற அளவுக்கு இங்கே யாருக்கிட்டையும் நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையில் பல பேர் பலவிதமாக புலம்புறதை நம்ம பார்க்குறோம். ஒரு சிலர் வேலை கிடைக்கலையேன்னு புலம்புவாங்க, ஒரு சிலர் திருமணம் அமையலையேன்னு புலம்புவாங்க, ஒரு சிலர் திருமணம் ஆகியும் இன்னும் குழந்தை இல்லையேன்னு புலம்புவாங்க, ஒரு சிலர் இந்த நோய் பாடா படுத்ததே என்று புலம்புவாங்க, ஒரு சிலர் தனது அன்றாட தேவைக்காக கடனை வாங்கிவிட்டு அதை அடைக்க முடியாமல் புலம்புவாங்க, ஒரு சிலர் கடன் கொடுத்துவிட்டு திரும்பி வாங்க முடியாமல் புலம்புவாங்க, இன்னும் சிலர் காலம்பூரா என்னை ஏழையாகவே வச்சிருப்பியா முருகா, எங்களுக்குன்னு ஒரு விடிகாலம் பிறக்காதா அப்படின்னு புலம்புவாங்க. இதற்கெல்லாம் தீர்வு இப்போ நான் சொல்ல போகிற இந்த திருச்செந்தூர் முருகனின் மந்திரம்தான். அதனால் வீடியோவை மேலே தள்ளாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிறது புரியும். திருச்செந்தூர் முருகனை நினச்சி பூஜை இல்லை, விளக்கு இல்லை, குளிக்க கூட தேவையில்லை. இதை உச்சரிச்சிங்கனாலே போதும், நீங்கள் நினச்சது நடக்கும். ஏதாவது காரியம் தடை இருக்குது, எந்த விஷயமாவது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரித்து பலனடையலாம். ஏன் இதை சாதாரண முருகனை நினச்சி உச்சரித்தா பத்தாதா, அதென்ன குறிப்பிட்டு திருச்செந்தூர் முருகன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 6 வீடுகள்லேயே திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பே இருக்குது. முருகன் அவதரித்தது இதில் விசாக நட்சத்திரத்தில், வைகாசி விசாகத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் அவதரித்தார். அப்படிங்கிறதுனால தான் இந்த திருச்செந்தூர் முருகன் தலைமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. 6 வீடுகள்லேயே இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு மட்டும் தனி சிறப்பு இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 5 படை வீடுகளும் பாருங்கள் மலை மேலே இருக்கும், இது மட்டும்தான் கடல் பக்கத்தில் இருக்கும். மற்ற 5 படை வீடுகளும் நாம் ஏறி போய் வழிபட்டு இறங்கி வருவோம். ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனை நாம் இறங்கி போய் வழிபட்டு மறுபடியும் நாம் ஏறி வருவோம். இது நம்ம வாழ்க்கையில் இனிமேல் ஏறுமுகமாக இருக்கும், நடக்கிறதெல்லாம் இனிமேல் நன்மையில் முடியும் அப்படிங்கிறத குறிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இடமும் சந்திரமலையாக இருந்த இடம்தான். இது முருகன் தன்னோட காலால் அழுத்தி கடலுக்கு அடியில் போனதாகவும் அதற்கு மேலே இந்த கோவில் இருப்பதாகவும் புராணங்கள் சொல்லுது. இப்போவும் பாருங்கள், திருச்செந்தூர் கடலில் பார்த்தீங்கன்னா பாறை நிறைய தெரியும். இந்த இடம் மலை மீது இருந்த இடம் அப்படிங்கிறத இது குறிக்குது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, திருச்செந்தூருக்கு 2 வருஷமாக போகிறேன், 3 வருஷமாக போகிறேன், ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் நம்மளுடைய கர்ம வினைப்படி அந்த விஷயங்கள் கஷ்டங்கள் நடந்தே தீரும். அது வேணால் நம்ம சில தலங்களுக்கு, குறிப்பிட்ட விசேஷமான தலங்களுக்கு இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனெல்லாம் உள்ளன்போடு வணங்கினோம்னா அந்த கர்ம வினையானது குறையும். அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிற சக்தியை இந்த திருச்செந்தூர் முருகன் நமக்கு தருவார். இப்போ இந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி இதை நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் கூட இல்லை, நீங்கள் இதை உச்சரித்தாலே போதும். எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை, விளக்கேற்ற வேண்டாம். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அவசரமான முக்கியமான தவிர்க்க முடியாத வேலைக்கு அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து போக வேண்டியிருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. குளிக்கக்கூட முடியாமல் ஒரு சிலர் போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் குளிக்க முடியாது, பூஜை பண்ண முடியாது, விளக்கேற்ற முடியாது. அப்படி இருக்கிறவங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே இதை சொல்லலாம். ஏன் அப்படி என்ன அவசியம் அப்படின்னு கேட்பீங்க. அன்றைக்கி அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகிறதாக இருக்கலாம், பெண் பார்க்க போவதாக இருக்கலாம், இவங்க டியூட்டிக்கு போயிட்டு மாலையில் இந்த விசேஷம் நடக்க போவதாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது காலையிலேயே நீங்கள் இந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி இதை உச்சரிச்சிங்க அப்படின்னா நிச்சயம் நல்லது நடக்கும். திருச்செந்தூர் முருகனை நம்ம முழு மனதோட நம்பிக்கையோடு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்க போகிறத முன்கூட்டியே அவர் அறிவுறுத்துவார். உள்ள முருக வழிபட்டு பாருங்களேன், நீங்களே இதை உணர்வீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரியே இருந்த மாதிரி நினப்பு வரும். அது ஒரு உள் உணர்வு நமக்கு அப்படி உணர்த்தும். அது வேற ஒன்றும் இல்லைங்க, திருச்செந்தூர் முருகனே நமக்கு அதை இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுவார். குடும்பத்தில் அமைதி இல்லை, மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு எப்படி போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் முருகனை மனமுருகி வழிபடுங்க.
இந்த கண் திருஷ்டி இருந்தாவே போதும், ஒரு குடும்பத்தில் என்னென்னவெல்லாம் கஷ்டம் வரணுமோ அத்தனை கஷ்டங்களும் வரும். அந்த குடும்பம் முன்னேறவே வழி வராது. இந்த கண் திருஷ்டியால் வீண் விரயம் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ நாள் நல்லா தான் இருந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். மாமியார் மருமகள் இவங்களுக்கு இடையில் சண்டை சச்சரவு இருக்கும். இது மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபட்டு அந்த பிரச்சனைகள்லாம் விலகணும் அப்படின்னு இதை உச்சரித்தாலே போதும், உங்களுக்கு நன்மையில் முடியும். முருகனுக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ வழிபாடுகளும் நேர்த்திக்கடன்களும் ஏராளம் இருக்குது. காவடி எடுத்து வழிபடுவாங்க, வேல் எடுத்து வழிபடுவாங்க, பால் குடம் ஏந்தி வருவாங்க, பாத யாத்திரை போவாங்க, பாலாபிஷேகம் செய்வாங்க, முடிகாணிக்க செலுத்துவாங்க, அழகு குத்திக்குவாங்க, சேவலை கொடுப்பாங்க. இது மாதிரி முருகனை எப்படி வழிபட்டாலும் சரி, அது ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் புரிவார். அதே சமயம் முருகனோட மந்திரம் சொல்லி மனமுருகி வழிபட்டால் முருகன் ஓடோடி உங்களுடைய கஷ்டமெல்லாம் போக்குவார். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இது தாங்க அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்ததும் சொல்லலாம். இல்லை ஏதாவது ஒரு விஷயமாக போகிறீங்க, பரீட்சை எழுத போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, திருமணம் வரன்னு பார்க்க போகிறீங்க, திடீர்னு உங்களுக்கு சொல்ல தோணுதுன்னா மனமுருக வாய்விட்டோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா போகிற காரியம் வெற்றியாக அமையும். முருகனுடைய திருநாமங்கள்லேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுப்பிரமணியன் அப்படிங்கிற திருநாமந்தான். இதை பிரித்து பாருங்கள். சு தனியாக, பிரமணியன் அப்படிங்கிறத தனியாக பிரித்து பாருங்கள். சு அப்படிங்கிற எழுத்துக்கு அதி உன்னதமான அப்படின்னு அர்த்தம். பிரமண்யன் அப்படிங்கிற சொல்லுக்கு பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற பொருள். அதாவது அதி உன்னதமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் அப்படிங்கிற பொருள். அதனால தான் முருகனை ஞான பண்டிதன் என்றும், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். அதுவும் திருச்செந்தூர் முருகனை மனதார நினச்சிக்கிட்டு அவர் படத்தை கண் முன்னாடி வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே கொண்டு வணங்கிக்கிட்டு இதை உச்சரித்து பாருங்கள். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக 100% நடக்குங்க. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.